வணக்கம். நம் ஆழ்மனத்தில் இருக்கிற ஆசைகள் நிறைவேறணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எத்தனையோ விதமான ஈர்ப்பு விதிகள் நிறைய பேர் பேசியிருக்காங்க இதை பற்றி. நெவில் கோடார்ட், பாப் ப்ராக்டர், அதுக்கப்புறம் நிக்கோலஸ் டெஸ்லா, ஜோஸ் சில்வா, இவங்க எல்லாருடைய வழிமுறைகளையும் லூயி ஹே, ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி நான் கொண்டு வந்தது ஜோஸ் சில்வாவோட மெத்தடு. ஜோஸ் சில்வா என்ன சொல்கிறாரு, நம்ம சாதாரண பரபரப்பான உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம மூளையோட அதிர்வலைகள் பீட்டா ஸ்டேட்டுன்னு சொல்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா, படம் பார்த்தீங்கன்னா அப்படியே கச்சமச்சன்னு போயிட்டுருக்கும். இந்த இதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன தான் கோல் செட் பண்ணாலும், பாசிட்டிவாக நினச்சாலும், எதையுமே நேர்மறையாகவே நினச்சாலும், ஒரு விஷன் போர்டை வச்சு அதை பார்த்துக்கிட்டு இந்த பரபரப்பான அதிர்வலையில் ஒன்றும் பலனே இருக்காது. இந்த பீட்டா ஸ்டேட்லேருந்து அடுத்தது போகும்போது ஆல்ஃபா, அது கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தும். ஆனால் நம்மளுடைய ஆழ் மனசு இருக்கு இல்லையா, அது ஒரு வளமான விளைநிலை மாதிரி. அந்த ஆழ் மனசில் போய் அந்த அந்த வளத்தை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தீட்டா ஸ்டேட். அந்த தீட்டா அலைகள் இருக்கும் பொழுது, அதிர்வலை இருக்கும் பொழுது, அந்த ஆழ் மனசு தயாராகிடுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கட்டாயம் நடந்துடும். அதுக்கு எப்படி போகிறது? ஜோஸ் சில்வா சொல்லி கொடுத்த ஒரு முறை, அதை நான் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு 3 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் முதல்ல ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு, ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் எண்ணங்கள் மாத்திரம்தான் இருக்கிறீங்க அங்கே. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நம்ம நம்மளுடைய ஆழ்மனத்துக்கிட்ட போய் ஒரு செய்தி சொல்ல போகிறோம். அந்த ஆழ்மனத்துக்கு சொல்கிறது நம்ம ரிப்பீட்டேட்டிவாக சொல்லணும், அதாவது திரும்பி திரும்பி சொல்லணும். நம்ம இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க 108 தடவை சொல்லுங்கள் நடக்கும் அப்படின்னு. ஆனால் ஜோஸ் சில்வாவோட முறையில் அவர் சொல்கிறார், நம்ம அந்த தீட்டா ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா, தீட்டா நிலைமைக்கு போயிட்டோம்னா, பிரெயின் வேவை குறைச்ச லெவலுக்கு வந்துடுதுன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா, அவர் ஒரு அருமையான ஒரு நம்பர் கண்டுபிடிச்சார். நிக்கோலஸ் டெஸ்லாவோட நம்பரும் கூட அதில் ஒரு நம்பர், அது 6ஆம் நம்பர். 6 தடவை சொன்னால் போதும், அந்த பிரெயின் அதை அப்படியே ஆழ்மனசு அப்படியே பிடிச்சிக்குமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது கிடைக்கும், நிறைவேறும், வேண்டியது கிடைக்கும். இதுக்கு ஒரு முறையாக பண்ணலாம், படிப்படியாக போகலாம். முதல்ல இப்போ பீட்டா ஸ்டேட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ தீட்டா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? எப்படி போகணும்? அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு வந்துடுங்க. உடம்பை ரிலாக்ஸ் பண்ணணும். அதாவது எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுன்றேன். உங்களுடைய ஐலிட்ஸ் இருக்கு இல்லையா, இமைகள், அது எப்படி ரொம்ப ஹெவியாக இருக்கா, அதை மெதுவாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஐலிட்ஸை மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அங்கேருந்து முகத்துலேருந்து ஆரம்பிங்க, தலையிலேருந்து ஆரம்பிங்க, ஒரு பகுதியாக தளர்த்துறீங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. தளர்றதுன்னா ரிலாக்ஸ் பண்ணுறீங்க ஒரு பகுதியாக. ஈவன் நெத்தியில் இருக்கிற அந்த சுருக்கத்தெல்லாம் கூட, கவலையில் ஓடி ஓடி நெத்தியை சுருக்கிட்டு ஒரே கவலைப்பட்டுருக்குமே, எல்லாத்தையும் விட்டுடுறீங்க. கண்களுக்கு வருதுங்க, இமைகள், மூக்கு, வாய், காது, முகம், கழுத்து, ஷோல்டர், கைகள். நம்ம இதில் ஒரு ஆசனத்தில், யோகாசனத்தில் சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உடம்பு, கால் வரைக்கும் அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. பண்ணும்பொழுது உங்கள் உடம்பு உங்களுக்கு
ஒரு வெயிட்டே தெரியாது. வெயிட்லெஸ்னஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. வெயிட் இல்லாமல் அப்படியே லைட்டாக பறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து இந்த கண்ணை மூடி பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம வந்து அந்த தீட்டா நிலைமைக்கு போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, கண்களை மூடி நம்ம வந்து நம்ம கண்களை மூடிக்கிறோம். நம்மளுக்கு கண் முன்னாடி ஒரு படிக்கட்டு தெரியுது. 10 படி தான் இருக்குது. முதல் படியில் நீங்கள் காலை வைக்கிறீங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கண்களை மூடிட்டு செய்யணும். ஓகேவா? திருப்பி வேணால் இந்த வீடியோவை போட்டு செய்யுங்க. முதல்ல வந்து என்ன, கண்ணை மூடிட்டு முதல் படிக்கட்டில் வைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு மனசு ஃபுல்லாக ஒரு அமைதி வருது. மனசில் ஒரு தெளிவு ஏற்படுது. மெதுவாக 10. ஓகே. அடுத்தது படிக்கட்டு 9. இந்த பரபரப்பான உலகத்தோட சத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. அடுத்தது 8வது படிக்கட்டு. ஷோல்டரில் நல்லா தளர்த்தி விடுறீங்க. ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. 7. இப்போது வந்து உங்களுடைய அந்த எண்ணங்கள்லாம் அப்படியே இந்த பரபரப்பு, மன அழுத்தம் எல்லாம் பறந்து போயிட்டதால் லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. 6வது படிக்கட்டு. இது வந்து வெறும் சாதாரண தளர்த்தி கிடையாது, ரிலாக்ஸேஷன் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த நிலைமைக்கு போகிறோம். 5வது படிக்கட்டு. வா, ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுது. உங்கள் மனசு ரெடி ஆகிருக்கு அந்த தீட்டா வேவ். 4வது படி. 3, 2, 1. அமைதியாக மனசுக்குள்ளாரையே எண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு படியிலையும் போக போக உங்கள் மனம் சாந்தம் அடைஞ்சிடுது. உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப அப்படியே லைட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியல, உடம்போட ஒரு வெயிட்டே நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியல. அப்போ போனீங்கன்னா அந்த 10வது படிக்கட்டு கீழே கடைசி 1வது படிக்கட்டு போனால் அங்கே ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கதவை திறக்க போகிறோம். மெதுவாக கை வச்சு பாருங்கள். கதவு ரொம்ப வார்மாக இருக்குது. அது வந்து ஒரு உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு ரொம்ப அன்பாக ஒரு அம்மாவோட அரவணைப்பு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அந்த கதவுக்கு பின்னாடி தான் அந்த தீட்டா ஸ்டேட் இருக்குது. இங்கே தான் நம்ம மைண்ட் வந்து ஓப்பனாக இருக்கும். அதாவது எதையும் ஏற்றுக்கும். எல்லாமே இது நடக்கக்கூடியது தான்ன்றதை நம்பும். அந்த உள்ளார நுழையும் பொழுது அங்கே உள்ளார ஒரே அமைதியாக இருக்குது. ஒரு ஸ்பேஸு பறந்து இருக்குது அந்த இடம். அங்கே போனால் நம்மளுக்கு இங்கே ஒரு டைம்ன்ற ஒரு இதுவே இல்லை. அங்கே ஒரு சப்தம் இல்லை, ஒரு நம்மளை வந்து அங்கே வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருக்குது. இங்கே எல்லாமே மாறிட போகுது. நம்மளுடைய ஆழ்மனசு தயாராகிடுது. என்னத்துக்கு? நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த, மாற்ற, ரீஷேப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுது. மனசுக்கு வந்து ரெடி ஆகிடுது, மாறப்போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இன்டென்ஷன் 6 தடவை சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வாழ்க்கை வேணுன்றது நம்ம மனசில் ஒரு கற்பனை வச்சுருக்கோம்ல, அந்த கற்பனையை கொண்டு வாங்க. என்ன வேணாலும் இருக்கலாம், அதுக்கு தடையே இருக்கக்கூடாது. பணமா, உறவுகளா, வாழ்க்கையில் என்ன வேலை சம்மந்தப்பட்ட, அது உடல்நிலை, ஹெல்த்தா, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். அதில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதை வந்து ஒரு கற்பனை உங்கள் மனசில் இருக்கும்ல, இதுதான் எனக்கு வேணும்னு நினச்சிருப்பீங்கள்ல, அந்த படத்தை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வருவீங்க. இங்கே வந்து அமைதியாக இருக்குது. இங்கே பயம் கிடையாது, ஒரு பரபரப்பு கிடையாது, ஒரு டென்ஷன் கிடையாது, நடக்குமோ நடக்காதமோ கிடையாது. இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, ஒரு நன்றியோடு இருக்கிறோம். இந்த நன்றி தான் நம்மளை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அந்த தீட்டா ஸ்டேட்டில். அப்போது வந்து ஒரு 2 சென்டென்ஸ் சொல்ல போகிறோம். நல்லா கவனமாக
கேட்டுக்கோங்க. என் கூட உங்கள் கூட சேர்ந்து நானும் இதை 6 தடவை சொல்கிறேன். நான் எதை எதை அடையணும்னு நினச்சேனோ அது எல்லாம் தானாகவே என்கிட்ட வருது. நான் அதை மனதார வரவேற்கிறேன். அதை நான் நன்றியோடையும் நம்பிக்கையோடையும் ஏற்றுக்கிறேன். நான் எதையெல்லாம் அடையணும்னு நினச்சேனோ அவைகளெல்லாம் என்னிடம் தானாக வருகின்றன. நான் அவைகளை என் விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக நன்றியோடனும் நம்பிக்கையோடையும் வாங்கிக்கிறேன். இன்னும் 4 தடவை சொல்லுங்கள். இதை உங்கள் பாஷையில் சொன்னால்தான் சரி. நான் அவர் சொன்னது இங்கிலீஷில் ஒரு தடவை சொல்லிடுறேன். எவ்ரிதிங் ஐ டிசையர் இஸ் ஃபைண்டிங் இட்ஸ் வே டு மீ. I am open to receive with gratitude and trust. இதுதான் இன்னும் ஒரு 3 நம்ம சொல்லணும். 4 தடவை சொல்கிறோம், தமிழில் சொல்லணும். நான் எதையெல்லாம் அடையணும்னு நினச்சேனோ அவைகளெல்லாம் தானாகவே என்னை நோக்கி வருகின்றன. அவைகளை நான் நம்பிக்கையோடையும் நன்றியோடனையும் பெற்றுக்கொள்கிறேன். ரிசீவ் பண்ணுறன்றதுக்கு பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிக்கலாம். நான் எவையெல்லாம் நினைத்தேனோ அவையெல்லாம் என்னை நோக்கி தாமாகவே வருகின்றன. என்னுடைய விரும்பிய வாழ்க்கை என்னை நோக்கி தானாகவே வருகிறது. நான் அதை நம்பிக்கையோடையும் நன்றியோடையும் பெற்றுக்கொள்கிறேன். நான் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சினோ அந்த வாழ்க்கை என்னை நோக்கி தானாகவே வருது. நான் அதை நம்பிக்கையோடையும் நன்றியோடையும் திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். நான் எவையெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டனோ அவையெல்லாம் தானாகவே என்னை நோக்கி வருகின்றன. அதை நான் நன்றியோடையும் நம்பிக்கையோடையும் திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த வளமான வாழ்க்கைக்கு நன்றி கடைசியாக சொல்லிடுங்க. இப்போ என்ன பண்ணுது, நம்ம ஒரு இப்போ 6 தடவை சொல்லிட்டோம்ல, அந்த தீட்டா வேவில் இருக்கும்போது அந்த ஸ்டேட்டில் போயிட்டு 6 தடவை சொன்ன உடனே இது ஆழ் மனசில் போயிடுது, ஒரு விதையாக போய் விழுந்துடுது. அப்போது என்ன நடக்கும்னா, நம்ம ஒரு நம்பிக்கையோடையும் நன்றியோடையும் வரும்பொழுது இந்த திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு இது வரைக்கும் கூட தெரிஞ்சிருக்காது, அந்த மாதிரி நம்மளுக்கு வழிகள் புலப்படும், புது புது கதவுகள் திறக்கும். நம்மளுடைய கேட்டது கிடைக்கிறதுக்கு நிறைய திடீர்னு உங்களுக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் வருவாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. எங்கேருந்து வராங்க, திடீர்னு வராது, திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும். நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் ஒரு பேச்சாளராக உங்களை பேசுகிறதுக்கு கூப்பிடுவாங்க. உங்களுடைய புஸ்தகம் இவ்வளோ நாள் எழுதிட்டு இருக்கிறீங்க, அதை பப்ளிஷ் பண்ணலையா, வரும் உங்கள் பிஹெச்டி தீசிஸாக நடந்துடும், சப்மிட் பண்ணிடுவீங்க. எல்லாமே நம்மளுக்கு வருது. என்ன ஒரு அருமையான இது இல்லை இது. இந்த ஒரு ஆழ்ந்த 6 தடவை சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விடணும். கடவுளுக்கு நன்றி. நம்ம கேட்காமலே நம்ம ஒரு மனசை தான் ஒரு ஆழ்நிலைமைக்கு தான் கொண்டு போனோம். அப்போது நம்ம அதுக்காக கஷ்டப்படாமலே நம்மளுக்கு அது வருது, மனசுலேயே வருது. வந்ததுன்னா நம்மளுக்கு ஆழ் மனசு தான் திருப்பி ரீவயர் பண்ணுமில்லை. நம்ம இதை ஒரு வார்த்தைகளாக நினைக்கக்கூடாது. நம்ம பேசுனது ஒரு வார்த்தைகள் கிடையாது, அது அது நடக்குது, இது ஏற்கனவே நடந்துட்டது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு உடம்பில் இருக்க ஒவ்வொரு அணுவிலையும் ஒரு செல்லிலும் நன்றி செலுத்தணும். ஐ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இந்த விதி நான் செய்த வழிமுறையை நான் நம்புகிறேன். நான் எது நினச்சினோ அது என்னுடையது ஆகிவிட்டது ஆல்ரெடி. இப்படி ஒரு
டிசையரை, ஒரு எனர்ஜியை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம், ஆகர்ஷிச்சிட்டோம். நன்றியோட கண்களை திறங்க. இதே மாதிரி ஒரு தொடர்ச்சியாக செய்யுங்களேன். தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி படுத்தீங்கள்ல, அதுக்கு ஒருத்தர் சொன்ன ஒரு நெவில் கோடாட் சொன்ன ஒரு சென்டென்ஸ் இருக்குது. சாட்ஸ்ன்னு சொன்னார். அது எதனால் படுக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன்னா, இந்த தீட்டா ஸ்டேட்டுக்கு நம்மளால் சீக்கிரமாக போயிட முடியும். அதையும் போட்டு இப்போ குழப்ப வேண்டாம். நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு முத்திரை சொல்லி கொடுத்தேன், யானை தந்த முத்திரைன்னு, கிறிஸ்மஸுக்கு முன்னாடி. ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதையும் சொல்லிடுறேன். அதையும் வச்சு நம்ம சீல் பண்ணிடலாம் இந்த ஸ்டேட்டை. இதுதான் யானை தந்த முத்திரை. 2 சுண்டு விரல், மோதிர விரல், ஆட்காட்டி விரல், இது 3த்தையும் மூடிக்கிட்டு, இதை பார்த்தா யானை தந்த மாதிரி இருக்கா? இதை அப்படி நீட்டாக வச்சுட்டு, இந்த மனநிலையை, அந்த சாந்தமான மனநிலையை அப்படியே கண்ணை மூடி அதுலேயே லயிங்க. ஒரு நன்றியை சொல்லுங்கள். ஒரு முத்திரை கூட அதை ஒரு சீல் பண்ணிட்டோம். நீங்கள் நினச்ச வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த முயற்சியை நான் சொன்ன விதத்தில் இது செய்யுங்க. இதே மாதிரி இன்னும் நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்ம எப்படி உருவாக்கலாம், எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மனநிலையில் இருக்குது. நம்ம செலுத்துகிற நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய வார்த்தைகள், அதிர்வலைகள், அதில் உணர்ச்சியான ஒரு அதிர்வலைகள். இது மாதிரி நிறைய பேர் சொன்னதை எடுத்து வச்சுருக்கேன். பண்ணி பாருங்களேன், செய்து பாருங்களேன். ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் புலப்படுதான்னு பாருங்கள். 3 நாள் எதுக்கு சொன்னேன்னா, முதல் நாள் செய்கிறதே கூட மேக்ஸிமம் 72 மணி நேரத்தில் தான் பலன் கிடைக்கும். மேக்ஸிமம் தான். ஒரு நாள்லேயே கிடைக்கலாம், 2 நாள்லேயே கிடைக்கலாம், 3 நாள்லேயே கிடைக்கலாம். அதுக்கும் ஒருத்தர் சொல்லியிருக்கார். யார் என்ன சொன்னாங்கிறத படிப்படியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை செய்து உங்களுக்கு பலன் கிடைச்ச உடனே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடணும். நான் செஞ்சேன், எனக்கு பலன் கிடைச்சது. நான் இப்படி ஒரு சின்ன கோலாக இருக்கட்டும், அல்லது பெரிய கோலாகவும் இருக்கட்டும், எந்த குறிக்கோளாக இருக்கட்டும், இதை செஞ்சு எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு, நான் ஒரு 14 நாள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் முத்திரைகள், இதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு, இது எல்லாத்தையும் நடத்தலான்னு இருக்கேன். 14 நாள் வாட்ஸ்அப்பில் போடுறேன். கீழே வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து சேர்ந்து வாங்க. ஆனால் இது வந்து பெய்டு ப்ரோக்ராம் தான். இதிலலாம் நான் ஃப்ரீயாக தானே உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து பெய்டு ப்ரோக்ராம். ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் தான் நீங்களும் உணர்ப்பாக செய்வீங்க. முத்திரைகள் மாத்திரம் இல்லாமல், முத்திரைகள் உடலுக்கு, மனதுக்கு, ஆழ்மனத்துக்கு நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் எல்லாம் 25 வருஷமாக படித்து இத்தனை இருக்குன்னா இப்போ ஒரு ஆர்வமாக இருக்கிறேன் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு. ஏன்னா பல நடைங்களேன் செய்து. ஓகே, அதுக்காக தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து லிங்க்கில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் தரேன். அதில் போயிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு பேமெண்ட் லிங்க்கு அதில் இருக்கும். அதை பேமெண்ட் பண்ண உடனே இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்துடுவீங்க. அந்த குரூப்லேருந்து தான் உங்களுக்கு நம்ம தினமும் சந்திக்கலாம் 14 நாட்கள். அந்த 14 நாட்களில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். வந்தது நீங்கள் சாதிக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய அடுத்த லெவல் ப்ரோக்ராமுக்கு வரலாம். வணக்கம், நன்றி.